84. இல்ல என்ன சொல்லல என்ன சொல்ல என்ன சொல்ல ஓகேம்மா. டெஸ்ட்டுக்கு போலாமா? டெஸ்ட்டுக்கு போலாமா? பார்த்துட்டீங்களா? ஏம்மா பார்த்தாச்சா இல்ல டைம் வேணுமா? கேக்குதா? பார்த்தாச்சுக்கா. ஓகே. சரி. அப்படியே அப்படியே ஆன்சர் ஆன்சர் சொல்றீங்களா? சொல்றீங்களா? ஆன்சர் ஆன்சர் சொல்லுங்கம்மா. செகண்ட்க்கா. எல்லாருமே ஆன்சர் பண்ணணுமா? இந்த இந்த கொஸ்டின் தேர்டுக்கா. லாஸ்ட்க்கா. செகண்ட்க்கா. 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 ஃபர்ஸ்ட்க்கா. தேர்டுக்கா. லாஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட்க்கா. லாஸ்ட்க்கா. செகண்ட்க்கா. ஃபர்ஸ்ட்க்கா. லாஸ்ட்க்கா. ஃபர்ஸ்ட்க்கா. தேர்டுக்கா. தேர்டுக்கா. ஃபர்ஸ்ட்க்கா. தேர்டுக்கா. ஒன் செகண்ட்மா. அது நான் அந்த பென்சில் மாதிரி இதை போய் டேப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் போச்சு. இப்போ நீங்க சொன்னது வராதே, திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வருமே, பரவாயில்லையா? இருங்க வருது. நீங்க சொன்னதுலேருந்து கண்டினியூ ஆகுது. கண்ணு அப்படியே ஒரு மாதிரி ஆகுதா? என்னடா இது எங்கெங்கயோ ஓடுது. இந்த கொஸ்டின் சொல்லுங்கம்மா. தேர்டுக்கா. லாஸ்ட்க்கா. தேர்டுக்கா. செகண்ட்க்கா.
தேர்டா தேர்டா செகண்டா? தேர்டுக்கா. தேர்டுக்கா. ம். லாஸ்ட்டுக்கா. செகண்டுக்கா. 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 ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. தேர்டுக்கா. தேர்டுக்கா. செகண்டுக்கா. 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 லாஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. செகண்டுக்கா. செகண்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. 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 செகண்டுக்கா. செகண்டுக்கா. தேர்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. செகண்டுக்கா. 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 லாஸ்ட்டுக்கா. 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 செகண்டுக்கா. செகண்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. 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 ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. செகண்டுக்கா. செகண்டுக்கா. தேர்டுக்கா. தேர்டுக்கா. செகண்டுக்கா. தேர்டுக்கா. செகண்டுக்கா. 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 தேர்டுக்கா. 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 ஃபர்ஸ்ட்டுக்கா. 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 லாஸ்ட்டுக்கா. 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 தேர்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. 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 தேர்டுக்கா. செகண்டுக்கா. செகண்டுக்கா. ஆப்ஷனுக்கா. தேர்டுக்கா. ஆப்ஷன் செகண்டுக்கா. 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 லாஸ்ட்டுக்கா. லாஸ்ட்டுக்கா.
ஃபர்ஸ்ட்டுக்கா 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 செகண்டுக்கா செகண்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா செகண்டுக்கா 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 ஃபர்ஸ்ட்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா தேர்டுக்கா லாஸ்ட்டுக்கா 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 ஃபர்ஸ்ட்டுக்கா செகண்டுக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா செகண்டுக்கா செகண்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா 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 தேர்டுக்கா தேர்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா தேர்டுக்கா செகண்டுக்கா செகண்டுக்கா ஃபர்ஸ்ட்டுக்கா 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 தேர்டுக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா 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 லாஸ்ட்டுக்கா லாஸ்ட்டுக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா செகண்டுக்கா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கா தேர்டுக்கா 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 ஃபர்ஸ்ட்டுக்கா செகண்டுக்கா 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 தேர்டுக்கா தேர்டுக்கா செகண்டுக்கா செகண்டுக்கா தேர்டுக்கா தேர்டுக்கா
செகண்டுக்கா அதுக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கா. அதுக்கு முன்னாடி போனதுக்கு வந்து தேர்ட் ஃபோர்த் வரும்க்கா. இதுக்காக செகண்ட். செகண்டுக்கா இது. ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். அதுக்கு ஆன்சரு ஃபர்ஸ்ட் தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட்டுக்கா. ஃபர்ஸ்ட்டுக்கா. தேர்டுக்கா. 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 செகண்டுக்கா. செகண்டுக்கா. தேர்டுக்கா. தேர்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. செகண்டுக்கா. தேர்டுக்கா. தேர்டுக்கா. லாஸ்ட். லாஸ்ட்டுக்கா. லாஸ்ட்டுக்கா. எவ்வளோ மார்க் வருவீங்கம்மா? மிஸ்டேக் இருக்கா? சும்மா கெஸ்ஸிங்ல சொல்லுங்க. ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு தோணுதா? ஃபுல் மார்க் எடுக்கலன்னா அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுப்பேன். ஒழுங்கா எவ்வளவு மிஸ்டேக் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஒரு 3 எல்லாம் எல்லாமே கரெக்ட். 3 மிஸ்டேக்கா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. வேற எதுவும்? மிஸ்டேக்கே இல்லைன்னு சொல்றோம்க்கா. சரி பார்க்கலாம். வெரி குட். பரவாயில்லையே. மிஸ்டேக்கே இல்ல. ஆனா இடையில கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணீங்க. சில பேர் வேற சொன்னீங்க, சில பேர் வேற சொன்னீங்க. அப்புறம் தப்பா சொல்லிட்டு கரெக்டா மாத்துனீங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. கொஸ்டின் பார்த்தாலே கரெக்ட் ஆன்சர் தெரியணும். இது அடிக்கடி பார்த்தாக்கா 3 டவுட். அது மாதிரி இருக்க கூடாது. வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. சூப்பர். எப்படியோ ஃபைனலா 125 எடுத்துட்டீங்க. இது மாதிரி அடிக்கடி டெஸ்ட் இனிமே எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? எப்பவுமே கொஞ்சம் அலர்ட்டா இருக்குங்க. எனக்கு படிக்கிறதுக்கு டைம் கொடுத்தேன். இனிமே அவ்வளவா டைம் கொடுக்க மாட்டேன். ஓகேவா? எப்ப வேணாலும் இந்த டெஸ்ட் வைப்பேன். அதனால எப்ப வேணாலும் ரெடியா இருந்துக்கோங்க. ஏன்னா நமக்கு டைம் இல்ல. ஓகே சரி. யாருக்காவது புக்குக்குள்ள இருந்து கேட்கக்கூடிய 1 மார்க் அந்த மாதிரி சொல்லி எதுவும் பிடிஎஃப்ஓ இல்ல ஜெராக்ஸோ ஏதோ கொடுத்துருக்காங்களா? இல்லக்கா. ஓகே. வேற இல்ல. கொடுத்துருக்காங்க அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? புக்கின் 1 மார்க். சரி. அப்ப நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன். அது படிங்க. அதுல உள்ளது 1 மார்க்லாம் படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். நாளைக்கு வேணாமா? என்ன எக்ஸாம் நடந்துட்டு இருக்கா உங்களுக்கு? ஆமாங்கக்கா. சாட்டர்டே இல்லக்கா. சாட்டர்டே இல்ல எக்ஸாம். இல்லக்கா. ஸ்கூல் மட்டும் இருக்குக்கா. ஸ்டடி. உங்களுக்கு இருக்கா? சரி 2 நாள் டைம் நான் உங்களுக்கு இன்னைக்கு அனுப்புறேன். ஓகேவா? படிச்சுட்டு வாங்க. டைம் இருக்கிறவங்க படிச்சுட்டு வாங்க. இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து படிச்சிருங்க. ஓகே. நம்ம அதையும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரி. கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரியில எல்லாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா? கிராஃப் அண்ட் ஜியோமெட்ரி
கிராஃப் ஜியோமெட்ரி எதுவும் நான் சொல்லி தரணுமாம்மா? வேண்டாம்க்கா. ஓகே. அப்ப எல்லாரும் அதுல ஃபுல் மார்க் எடுத்துருவீங்களா? எடுத்துருவோம்க்கா. எடுத்துருவோம்க்கா. ஓகே. ஜியோமெட்ரி வந்து எத்தனை படிச்சிருக்கீங்க மொத்தம்? எத்தனை மாடல் தெரியும்? கிராஃப் எத்தனை மாடல் தெரியும்? ஜியோமெட்ரி 14 மாடல் தெரியும்க்கா. ஓகே சூப்பர். கிராஃப் 7 தெரியும்க்கா. 7 क्वेश्चन மாடலா? 7 क्वेश्चனுக்கு ஆன்சர் தெரியும்க்கா. அதாவது இப்போ 3.17னா 17ல உள்ள எல்லாமே தெரியும் அந்த மாதிரியா? ஏன்னா ரெண்டு டைப் இருக்கும். மாதிரி ஒரு क्वेश्चन தெரியும்க்கா. ஓகே. இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, கிராஃப்ல உங்களுக்கு பாராபோலா அந்த பரவளையம் வரைகிற மாதிரி ஒரு கணக்கு இருக்கும். அதுல கோடு கிராஸ் பண்ற மாதிரி ஒரு சம், அது தனி. இதை தவிர்த்து இன்னொரு மாடல் இருக்கும்ல, பாக்ஸ்ல போட்டு நம்பர் போட்டு கொடுத்துருப்பாங்களே, இந்த மாதிரி இது போய் ஜாயின் பண்றது அந்த மாதிரி. இப்படி ரெண்டு மாடல் சம்ஸ் இருக்கு கரெக்டா? ஆமாங்கக்கா. அதுல ஒரு செட் மட்டும் படிச்சிருக்கீங்களா இல்ல ரெண்டுமே படிச்சிருக்கீங்களா? ரெண்டுமே தெரியும்க்கா. ரெண்டுமே தெரியும்ல. எது கொடுத்தாலும் போட்டுருவீங்களா? போடுவோம்க்கா. சரி. இது ரெண்டு முடிஞ்சிச்சு. ஏன்னா இது கம்பல்சரி உங்களுக்கு. அப்பனா உங்களால எத்தனை மார்க் எடுக்க முடியும்? 8. இது ஒரு 8. 16 வந்துரும். அப்புறமா வந்து 1 மார்க் 14. 12ல அதுல நீங்க ரெடியா இருக்கீங்க. பேலன்ஸ் 2 क्वेश्चन முக்கியம்ல இருந்து வரும். அதுக்கு நான் உங்களுக்கு क्वेश्चन அனுப்புறேன். அப்போ இது 14னே வச்சுக்கோங்க. இது தவிர்த்து தியரம் எல்லாம் படிச்சிட்டீங்களா? எனக்கு தியரம் அப்படின்னா இப்ப பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், அடிப்படை விகித சம தேற்றம் படிக்கிறீங்கன்னா அதோட மறுதலையும் படிச்சிருக்கணும். யாராவது இல்லக்கா, நான் ரொம்ப இப்பதான் நான் படிக்கிறதுக்கே ஆரம்பிச்சிருக்கேன், என்னால எல்லாம் படிக்க முடியாதுக்கா அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, அடிப்படை விகித சம தேற்றம், அதாவது பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், பிபிடி தியரம் சொல்லுவோம்ல, அது கோண இருசமவெட்டி தேற்றம் டான்ல நோட் பண்ணிக்கோங்கம்மா. கோண இருசமவெட்டி தேற்றம், அதாவது ஆங்கிள் பைசெக்டார் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். மூணாவது வந்து பித்தாகரஸ் தேற்றம். இந்த 3 தியரமும் கம்பல்சரி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். உங்க லக்கு இதுல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடிக்கடி ஏன்னா இதுதான் கேக்குறாங்க. இதை தவிர்த்து மத்த எல்லாரும் 100க்கு நான் டார்கெட் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா 100 வாங்கணும் அப்படின்னு இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணணும்? பிபிடி தியரம் அதோட மறுதலை, அதாவது கான்வர்ஸ் பார்ட் சேர்த்து படிக்கணும். கோண இருசமவெட்டி தேற்றம் படிச்சீங்கன்னா மறுதலையும் படிக்கணும். டான்ல நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சொல்லிருக்கேன். மேம் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அப்ப நீங்க டெஸ்ட் எழுதும்போது எனக்கு கம்பல்சரி இந்த 3 क्वेश्चन எழுதி காட்டணும். அதாவது இந்த 3 தியரம் எழுதணும். ஓகேவா? கொஞ்சம் இந்த இது டெஸ்ட் எழுதி காட்டுங்க எக்ஸாம் முடிச்சிட்டு. ஓகே. அது அதோட மறுதலை, அப்படியே ஆங்கிள் பைசெக்டார் கோண இருசமவெட்டி அதோட மறுதலை, பித்தாகரஸ் தேற்றம் அதோட மறுதலை. இதை தவிர்த்து மாற்று வட்டத்துண்டு தேற்றம்னு ஒண்ணு இருக்குமா, அதை படிச்சுக்கோங்க. மெனிலாஸ்னு ஒரு சம் இருக்கு, சீவாஸ்னு ஒரு தியரம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இப்படி 6 டைப் இருக்கு. இதை தவிர்த்து வேற எதுவும் இருக்காமா? இது நான் விட்டுட்டேனா? சொல்ல மறந்துருக்கேனா? சொல்லலாம். தாரகாயுதம் சொல்லாம விட்டுருக்கேனா? இல்லக்கா. ஓகே. அப்ப 6 மாடல் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அந்த 6 மாடலையும் பாத்துக்கோங்க. ஓகேவா? மெனிலாஸ் சீவாஸ் வந்து 2 மார்க்லயும் கேட்பாங்கம்மா. ஓகே. அப்ப அதையும் இதுல 5 மார்க் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மொத்தமா எவ்வளவு மார்க் இப்போதைக்கு படிச்சிருக்கீங்க? இது ஒரு 16. இது ஒரு 14. இதுவே வந்து உங்களுக்கு 30 வந்துருது. இந்த தியரம் இதை மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே 35 எடுத்து எல்லாருமே பாஸ் பண்ணலாம். இதுக்கு இந்த ஒரு வருஷம் தேவையே கிடையாது. ஆனா நம்ம டார்கெட் வந்து 100. இந்த 35 எடுத்து எல்லாருமே பாஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம கிட்ட படிச்சு 35 யாருமே எடுத்ததே கிடையாது. எல்லாருமே நல்ல மார்க் எடுத்து தான் வெளில போயிருக்காங்க. சரியா? பேசிக் அந்த ரொம்ப லோவான மார்க்கே வந்து 50 தான் இருக்கும். ரொம்ப லோ, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு படிச்சிருப்பாங்க அவங்க. ஓகேவா? அதுவும் அவங்க மிஸ்டேக்கா தான் இருக்கும். ஓகேவா? அந்த ரொம்ப அது மாதிரி கூட யாரும் எடுத்தது இல்லை. எல்லாரும் 70 above தான் எடுப்பாங்க. ரொம்ப வந்து நல்லா இல்லக்கா எனக்கு வந்து 1 2 3 பேசிக்கான அடிஷன் அது மட்டும் தான் தெரியும்ன்றவங்க 50 அந்த ரேஞ்ச் எடுப்பாங்க. அவ்வளவுதான். அது கம்மியா யாரும் போய் நான் பார்க்கவே இல்லை. யாரோ ஒரு பையன் மட்டும் எடுத்தான்.
ஏன்னா அவங்க ரொம்ப வந்து சிரமப்பட்டு தான் படிச்சாங்க. ஓகேவா? அதனால. ஆனா இது வரைக்கும் யாரும் ஃபெயிலே ஆனது கிடையாது. ஓகேவா? அப்போ இந்த இதை எடுக்கிறதுக்கு நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு படிக்கல. இந்த பாஸ் மார்க் எல்லாருமே ஈஸியா கடைசி ஒரு மாசம் என்ன ஒரு வாரம் உட்காந்து படிச்சா கூட 35 ஈஸியா எடுத்துட்டு போயிடுவாங்க. 3 தேற்றம் படிப்பாங்க, புக் பேக்ல உள்ள எல்லாம் 1 மார்க் படிப்பாங்க, ஒரு தியரம் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வேணா 2 5 மார்க் கேட்பாங்க, அது படிப்பாங்க. ஏதோ ஒரு 2 மார்க் ஏதோ ஒன்று படிச்சு எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அழகா 50 மார்க் எடுத்துட்டு வெளியில போயிடலாம். ஆனா நம்ம டார்கெட் அது கிடையாது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்தே உங்களுக்கு 2 5 மார்க் வருமா, அப்ப 35 கூட ஒரு 2 5 மார்க்னா 45. அதே சாப்டர்ல இருந்து 2 2 மார்க்கும் வரும். 49 எடுத்து அழகா பாஸ் பண்ணி வெளியில போலாம். எதுவுமே எனக்கு தெரியாதுக்கா, எனக்கு பாஸ் பண்ணா போதும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா படிங்க. கிராஃப், ஜியோமெட்ரி படிங்க, எல்லா 1 மார்க்கும் படிங்க, தேற்றம் படிங்க. இத மட்டும் படிங்க. கேக்குறாங்களோ கேக்கலையோ தேற்றத்தை எழுதி வச்சிருங்க. அந்த மாதிரி. ஓகேவா? அதாவது நான் இது சொல்றது ரொம்ப ரொம்ப ஸ்லோ லேர்னர் அப்படின்றவங்களுக்கு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. அப்படி யாரும் இருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்ப 100 எடுக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கும்னா, புக்குக்குள்ள இருந்து 2 1 மார்க் கேக்குறாங்க, 2 மார்க்ல 1 புக்குக்குள்ள இருந்து வருது, அது 5 மார்க்ல இருந்து 1 வருது. 5 மார்க் 2 மார்க் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்க மாட்டேங்குது. ஏன்னா அது ஆக்ஷன்லயே எதுல விட்டுருவீங்க. அதை தூக்கி கம்பல்சரி கொஸ்டின்ல வச்சாதான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுது. கம்பல்சரி கொஸ்டின்ல வைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்ச மாடலா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்களே 0.8க்கு பதிலா 0.9 வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி தான் மாத்துவாங்க. சின்னதா ஒரு நம்பர் அப்படிதான் மாத்த வாய்ப்பு இருக்கு. அதனால 5 மார்க் 2 மார்க் பத்தி பயப்படாதீங்க. கம்பல்சரி கொஸ்டின் எது வேணாலும் வர வாய்ப்பு இருக்குமா. நான் எதுக்கும் அனலைஸ் பண்ணி சொல்றேன். ஏதாவது இதுல இருந்தா வருதா அப்படின்றது மட்டும் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி நாளைக்கு கிளாஸ்ல சொல்லிடுறேன். ஓகேவா? இதை தவிர்த்து புக்குக்குள்ள இருந்து 1 மார்க் கேட்கறதுக்கு நான் PDF ஏதாவது சென்ட் பண்றேன். அப்ப அதுல உங்களுக்கு 2 மார்க் ஈஸியா கிடைச்சிரும். இதை தவிர்த்து நீங்க வந்து 10 2 மார்க் எழுத போறீங்க, 10 5 மார்க் எழுத போறீங்க. அதுல ஒண்ணு தான் கம்பல்சரியில வந்து நிக்கும். கம்பல்சரி கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். நம்ம சொல்லி கொடுத்ததை தவிர்த்து வேற எதுவுமே வராது. அதனால பயப்படாதீங்க. எல்லா சமயமே போட்டு பாருங்க. நான் சொல்றது திருப்பி திருப்பி சொல்றது, எந்த ஒரு சமயம் கண்ணால பாத்தீங்கன்னா வேஸ்ட். பாக்குறது அப்படியே மறந்து போயிடும். போட்டு பார்த்தாதான் அதுல உள்ள ப்ராப்ளம் என்ன நம்ம இது பண்ணணும், அடுத்த ஸ்டெப் என்ன வரும்ன்றது உங்களுக்கு யோசிக்க தோணும். ஓகேவா? எக்ஸாம் மட்டும் முடிச்சுட்டு வந்துருங்க. டெய்லி காலையில மார்னிங் டெஸ்ட் எனக்கு எழுதி கொடுக்கணும், உங்க எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுற வரைக்கும். அதுக்கப்புறமா எக்ஸாம் எழுதுங்க. மேக்ஸ் எக்ஸாம் வர அன்னைக்கு அந்த 8 நாள் லீவ்ல திருப்பி டெஸ்ட் எழுத வந்துடணும். சரியா? சரி. அது வரைக்கும் கிளாஸ் கிளியர் ஆகும். அப்ப கிளாஸ் இருக்காது. மத்த எக்ஸாம் நடக்கிறப்ப உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. அதுக்கு படிங்க நீங்க. ஆக்சுவலா இப்போ நீங்க உங்களுக்கு மார்ச்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நான் கிளாஸே வந்து இப்போ மார்ச்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் பிப்ரவரி லாஸ்ட்லயோ இல்ல மார்ச்ல 5 கிட்டேயோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ 11 ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் ஒரு மார்ச் 5 கிட்டே கிளாஸை முடிச்சிருவேன். நான் எக்ஸாம் டைம் அப்போ நான் யாருக்குமே கிளாஸ் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கான டைம். நீங்க அதை வந்து ரிவைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க. அதனால நான் எப்பவுமே கிளாஸ் எடுக்க மாட்டேன். இந்த டைம் நான் ஏன் எடுக்கிறேன்னா 8 நாள் லீவ் இருக்கு அப்படின்றதுனால. அப்ப தாராளமா நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 6 நாளாவது நான் கிளாஸ் எடுக்கிறேன். அதுல லாஸ்ட் 2 நாள் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்க படிங்க. நீங்க போட்டு பாருங்க, உங்க சாய்ஸ். எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து டாப் டு பாட்டம் நீங்க போட்டு பார்க்கணும். 2 நாள் கடைசி 2 நாள் நீங்க வச்சுக்கோங்க. நான் 6 நாள் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே தானே? ஓகேக்கா. ஓகேக்கா. இந்த வருஷம் எல்லாருமே சூப்பரா மார்க் எடுத்து 100 ஸ்கோர் எடுத்து எல்லாரும் வெளியில போறீங்க. ஓகேவா? சரி. இப்போ நான் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வந்து எல்லா சாப்டருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அது இருக்கா இல்ல நான் திருப்பி சொல்லணுமா? நான் வச்சிருக்கேன்க்கா. எல்லா சாப்டருக்கும் சொல்லியிருக்கேனா? ஆமாக்கா, நீங்க சொல்லிட்டீங்க. அப்புறம் ஒருக்கா வந்து ஹரிணினே. ஓகே, ஹரிணி சொன்னது இருக்கா? ஓகே சரி. ஓகேமா.
சரி நான் அப்போ ஸ்பெஷல் கிளாஸ்க்கு வந்து நான் இன்னைக்கு வந்து அந்த சார் வந்து அவைலபிள் இல்லை, அதனால தான் நான் இன்னைக்கு கொடுக்கல. வேற ஒருத்தவங்கள்ட்ட சாட்டர்டே பேசியிருக்கேன், அவங்க வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு அந்த சார் கிட்ட கேட்குறேன், வந்தாங்கன்னா அவங்க எடுக்கட்டும், இல்லைன்னா நானே கிளாஸ் எடுக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து எக்ஸாமுக்கு நீங்க எப்படி வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்றது நான் வந்து ஒரு நாள் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். நாளைக்கு சார் வந்தா சார் எடுக்கட்டும், இல்லைன்னா நான் ப்ரெசன்டேஷன் பத்தி நாளைக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? இனிமே டெய்லி எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, எனக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டர் நாளைக்குமா, ஆனா நீங்க எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க, அதனால தான் என்னால எதுவும் சொல்ல முடியல. இப்போ எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் நாளைக்கு எல்லாரும் ஃபுல்லா பார்த்துட்டு வரணும். பார்த்துட்டு வந்தீங்கன்னா நான் அதுல இருந்து எந்த சமையலும் கொடுப்பேன், நீங்க எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எல்லாருமே. அந்த மாதிரி பண்ணணும். நீங்க இங்க சரி அப்போ டெஸ்ட் எழுதுங்க, எக்ஸாம் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பத்தி சொல்லி கொடுக்குறேன். சார் வந்தாங்கன்னா சார் கிளாஸ் எடுக்கட்டும். ஓகேவா? சரி இப்போ வேற ஏதாவது என்கிட்ட கேட்கணுமா? எக்ஸாம் ஓரியன்டாவோ இல்லை மேக்ஸ்ல எதுவும் டவுட் சம்ஸோ எதுனாலும் கேளுங்க. ஸ்பெஷல் கிளாஸ்னா எப்பக்கா வைப்பீங்க? ஸ்பெஷல் கிளாஸ்னா நம்ம கிளாஸ் ஹவர்ஸ்ல தான் வைப்பேன். ஓகேக்கா. நீங்க எந்த ஸ்பெஷல் கிளாஸ் கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியலையே. இல்லக்கா மார்னிங் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு டைம் சொன்னீங்கல்ல. மார்னிங் வைக்கிறது வந்து நான் அந்த 8 days லீவ்ல வைக்கிறேன்னு சொன்னேன். 5 to 6 இல்ல 4 to 5 4 to 5 வேணாமா? ஐயோ 4 to 5 வேணா, 5 to 6 வச்சுக்கலாம். 5 to 6 வச்சுக்கலாம்க்கா. 4 to 5 வரும்க்கா. ஆமா, நீ கூட ஏஞ்சிருவீங்க, நான் அப்ப எந்திரிக்கணுமே. அப்படியே நீங்க ஏஞ்சிட்டீங்கனாலும் படிச்சுக்கோங்க, நான் 5 மணிக்கு வந்துடுறேன். என்னம்மா? 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்க மாட்டேன்க்கா. அப்ப கொஞ்ச நாளா விட்டுட்டேன்க்கா. அதுதான் நான் சொல்றது, ஃபாலோ பண்ணணும். எதுனாலும் நீங்க 21 days ரெகுலரா பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ற மாதிரி வந்துரும். உதாரணமா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும்னு ஆசை. அந்த பொண்ணு வந்து நான் வந்து எப்பவுமே நான் சொல்லுவேன் படின்னு, ஆனா அந்த பொண்ணு படிக்கவே பிடிக்காது. ஓகேவா? அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சு, வெளியில ஒரு கிளாஸ்க்கு போனது, அதாவது கோச்சிங் கிளாஸ் இல்ல, நார்மலா வேற ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு. அங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து இந்த மாதிரி எல்லாரும் சொல்றாங்க, நான் வந்து இத்தனை மணிக்கு எழுந்து படிக்கிறேன், நான் இப்பெல்லாம் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லவும், அந்த பொண்ணுக்கு எல்லாரும் சொல்லவும், அந்த பொண்ணுக்கு ஐயோ நம்ம மட்டும் தான் படிக்காம இருக்கோம் அப்படின்ற ஒரு கில்ட்டி வந்துருச்சு. அத்தனை நாள் படிக்காம இருந்த அந்த பொண்ணு ரெகுலரா காலையில சீக்கிரமா எழுந்துச்சு டெய்லியும் படிக்க ஆரம்பிச்சது. ஒரு வாரம் நல்லா படிச்சுது. இப்ப ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணே வந்து படிக்க வேணாம், நான் எந்திரிக்க வேணாம், பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த பொண்ணுக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் அப்படியே வருது. ஐயோ நம்ம இன்னும் படிக்கவே இல்லை, இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு பாவம் பண்ண மாதிரி, ஏதோ ஒரு கொலை குத்தம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ண மாதிரி அந்த பொண்ணுக்கே அப்படியே ஒரு கில்ட்டினஸ், இன்னைக்கு நம்ம வந்து எதுவுமே கத்துக்கல, அந்த மாதிரி மனநிலையே அந்த பொண்ணுக்கு வந்துருச்சு. அப்படின்னா அந்த பொண்ணு எப்ப படிச்சிருக்கு, ஒரு வாரம் தான் காலையில சீக்கிரமா எழுந்து படிச்சிருக்கு. அத ரெகுலரா ஒரு வாரம் படிச்சிருக்கு. அடுத்தது ஏந்திரிக்காம இருந்தா கூட அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற கில்ட்டி வருது. அப்ப அதுதான் வந்து உண்மையா வந்து நம்ம கொடுக்குற ரெஸ்பெக்ட், அதுதான் நம்ம வந்து நம்மள பழக்கிக்கிற விதம். அப்போ நீங்களும் ரெகுலரா ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்றீங்க, காலைல சீக்கிரமா எந்திரிக்கிறதோ, ஏதோ ஒண்ணு நல்லா படிக்கிறதோ, இல்ல சம் டெய்லியும் போட்டு பாக்குறதோ, ஏதோ ஒண்ணு தொடர்ந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அதை விட்டுட்டு போக முடியாது. என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் வந்து இப்போ ஒரு கோர்ஸ் ஒண்ணு படிச்சிட்டு இருக்கேன், டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து படிக்கவே மாட்டேமா, அதாவது எனக்கு வந்து டைம் இருக்காது. உங்களுக்கே தெரியும், எனக்கு வந்து காலையில இருந்து நான் வந்து ஈவினிங் வரைக்கும் அங்க இருந்துருவேன். முடிச்சுட்டு வந்தோடனே இங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். எடுத்து முடிச்சோடனே எனக்கு உண்மையிலே டயர்டா இருக்கும். ஃபோன் கூட பாக்குறதுக்கு நேரம் இருக்காது. சும்மா டிவியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறதுக்கு தான் எனக்கு நேரம் இருக்கும். காலையில டயர்டா இருக்கும், நான் எந்திரிக்க மாட்டேன், லேட்டா எந்திரிப்பேன். ஆனா நான் எக்ஸாம் டைத்துல எக்ஸாம் எப்படி வைப்பாங்கன்னா, எனக்கு 5 நாள் எக்ஸாம்னா கண்டினியூஸா இருக்கும்.
5 நாள் மொத நாள் உங்களுக்கு கிளாஸ் நான் எடுப்பேன். நான் லீவே விட்டது கிடையாது அந்த டயத்துல கூட. ஆனா உங்க கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸ்க்கு முன்னாடி உட்காந்து படிப்பேன். உங்க கிளாஸ் எடுத்துட்டு கிளாஸ்க்கு அப்புறமும் உட்காந்து நான் உழுந்து படிப்பேன். லேட்டா எல்லாரும் தூங்கிடுவாங்க. நான் லேட்டா உட்காந்து ஃபுல்லா படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். படிச்சுட்டு அடுத்த நாள் காலையில போயிட்டு எக்ஸாம் எழுதுவேன். அப்புறமா ஆபீஸ்க்கு போயிடுவேன் மதியம். அப்புறம் திருப்பி உட்காந்து படிச்சுட்டு இதே மாதிரி கண்டினியூஸா அந்த 5 நாள் நான் படிச்சுட்டு எக்ஸாம் எனக்கு முடிச்சுட்டு 6வது நாள் நான் சும்மா இருப்பேன்ல. அப்ப எனக்கே மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்ம இன்னைக்கு எதுவுமே படிக்கலையே, நம்ம இப்படியே படிச்சு அப்படியே பழகிரும் உங்களுக்கு. அப்படியே கில்ட்டியா இருக்கும். என்னால அடுத்த நாள் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும் எனக்கு. அப்போ நம்ம தான் நம்மள பழக்கிக்கணும். நம்ம காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படிக்கணும். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதாவது சம்ஸ் போட்டு பாருங்க. நான் மேக்ஸ்க்கு மட்டும் சொல்லல, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தான் சொல்றேன். உங்களுக்கு எதெல்லாம் வீக்கா இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. மேக்ஸ பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி போட்டு பார்க்கணும். போட்டா மட்டும்தான் உங்களுக்கு மார்க். நீங்க கண்ணால பார்த்தா நான் சொல்றேன், உண்மையிலே வேஸ்ட்டுமா. மேக்ஸ் சும்மா நோட்டை திருப்பி மட்டும் பார்க்காதீங்க. ஒரு சம் பார்த்தா கூட எழுதி பாருங்க. ஒரு டைம் நீங்க எழுதுறது சொல்லுவாங்க 4 டைம் படிக்கிறதுக்கு சமம். அதனால தயவு செஞ்சு மேக்ஸ போட்டு பாருங்க. லாஸ்ட் வந்துட்டோம். இதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்ல. இது வரைக்கும் நீங்க 1 மார்க்கோ 2 மார்க்கோ கூட விட்டுட்டு சென்டமே வாங்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டைம் ஒரு பொண்ணு மட்டும்தான் சென்டம். அது ஒரே ஒரு டைம். அதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே மார்க் கம்மியா தான் எடுத்தீங்க. கம்மினா அது ஒரு மார்க் குறைஞ்சாலும் அது கம்மி தான். அது சென்டம் இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா உங்களுக்கு இப்போதைக்கு வீட்ல எதுவும் வேலைங்க கொடுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அப்படியே கொடுத்தா எனக்கு சொல்லுங்க, வேணா நான் பேசுறேன். ஆனா நீங்க டைத்தை வாங்கிட்டு நீங்க போன் பாக்குறதோ இல்ல டிவி பாக்குறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முழுக்க உட்காந்து படிங்க, போட்டு பாருங்க. ஒரு சம் இப்ப போடுறீங்க, போர் அடிக்குது, கஷ்டமா இருக்கு, வேற சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து படிங்க. தமிழ் பிடிக்குமா, இங்கிலீஷ் பிடிக்குமா, அதை படிங்க. படிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ அதை படிச்சுட்டு திருப்பி இந்த மேக்ஸை போட்டு பாருங்க. ஒரு சம்மோ ஒரு சப்ஜெக்ட் போர் அடிக்குதுன்னா மாத்தி படிங்க. அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்பதான் உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க ஃபோக்கஸா படிச்சுன்னு வச்சுக்கோங்க. உண்மையிலே நைட் ஆனா எத்தனை மணி ஆனாலும் உங்களுக்கு தூக்கமே வராது. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா 9 மணி ஆனா தூக்கம் வந்துருதுக்கா அப்படின்னா நீங்க அந்த ஒரு வெறியோ அந்த இது இல்லைன்னு அர்த்தம். இந்த டைம் கஷ்டப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு பின்னாடி நல்லா இருக்கலாம். அதுதான் நான் திருப்ப சொல்றேன். கண்டிப்பா இப்ப கூட நீங்க தூக்க கலக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் உள்வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கடைசி கொஞ்ச நாள்ல ஒழுங்கா படிங்க. இது வரைக்கும் நீங்க எடுத்ததெல்லாம் விட்டுடுங்க. கம்மி மார்க்கோ அதிக மார்க்கோ ஏதோ விட்டுட்டு இனிமே இருக்கக்கூடிய நாளை சூப்பரா நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் சொல்ற விஷயத்த தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் கொடுக்குறேன்னா அட்டென்ட் பண்ணுங்க. 4 மணிக்கு எந்திரிக்க சொல்லணும்னா ஏந்திரிங்க. காலையிலயும் சாயந்தரமும் டெஸ்ட் எழுத சொல்றேன்னா எழுதுங்க. கண்டிப்பா ஸ்கூல்லயும் சொல்லிருப்பாங்க, சொல்ல மாட்டாங்க அங்க எல்லாம் ஃப்ரீயா விட்டுருவாங்கன்னா நான் சொல்ல. கண்டிப்பா அங்கேயும் நிறைய ஒர்க் இருக்கும், இங்க நிறைய ஒர்க் இருக்கும். எவ்வளவு நாள் கஷ்டப்பட போறோம்? பிப்ரவரி எண்டுக்கு வந்துட்டோம். இதுல இன்னும் 10 நாள் தான் இருக்கு. மார்ச் பிறந்தா அதுல 10 நாள். இப்போ உங்களுக்கு பிராக்டிக்கல் வந்துரும். அதுக்கே கொஞ்ச நாள் நீங்க இது ஆயிருவீங்க. அப்போ மிஞ்சி போனா 10 நாள் 15 நாள் கூட இல்ல. அதனால இருக்கிற நாள்ல நல்லா படிங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நல்லா சாப்பிடுங்க. இந்த டயத்துல சாப்பிடாம இருக்காதீங்க. நீங்க சாப்பிட்டாதான் உங்களுக்கு ஹெல்த்தி. உங்க ஃப்ரெண்டு சூப்பரா நல்லா ஆக்டிவா எல்லாத்தையும் உட்காந்து கண் முழிச்சு படிக்கிறாங்க எழுதுறாங்கன்னா அந்த அளவுக்கு உங்க ஸ்ட்ரென்த்தா இருக்காங்கன்னு அர்த்தம். உங்களால அதே மாதிரி உட்காந்து படிக்க முடியல எழுத முடியலன்னா நீங்க அந்த அளவுக்கு சாப்பிடல, உங்ககிட்ட இந்த எனர்ஜி இல்லைன்னு அர்த்தம். இப்போதைக்கு என்ன இருக்கோ நல்லா சாப்பிடுங்க. ஃப்ரைட் ரைஸ் தான் வேணும் அப்படிலாம் சண்டை போடக்கூடாது. இருக்கிறத சாப்பிடுங்க. ஓகேவா? ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நாங்க படிக்கிறப்பெல்லாம் நான் உட்காந்து படிச்சேன்னா எங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. எங்க அப்பா அந்த டயத்துக்கு ஏஞ்சிட்டாங்கன்னா எங்க அப்பா காஃபி போட்டு டீ போட்டு கொடுப்பாங்க. நீங்களாம் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்காக செய்ய ஆரம்பிப்பாங்க. இப்பவே நிறைய பேரண்ட்ஸ் உங்களுக்காக அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பாங்க.
அதெல்லாம் மனசுல வச்சு நல்லா படிங்க. உங்களுக்காக படிங்க, உங்க பேரண்ட்ஸ்க்காக படிங்க, முடிஞ்சா எனக்காகவும் கொஞ்சம் படிங்க. இந்த வருஷம் கண்டிப்பா சென்டம் நிறைய பேர் வாங்கணும். 100 மார்க் எடுக்கலாமா மேக்ஸ்ல? எடுக்கலாம்க்கா. எடுக்கலாம்க்கா. ஓகே ஓகே. எல்லாரும் நல்லா படிங்க. உங்களுக்காக உங்க டீச்சர்ஸும் நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காகவும் உங்க ஸ்கூலோட பெருமைக்காகவும் சூப்பரா நீங்க எதை யோசிக்கிறீங்களோ இல்லையோ ஃபர்ஸ்ட் உங்க வீடை பத்தி யோசிங்க, உங்களை பத்தி யோசிங்க. அவங்களுக்காகவாது 100 மார்க் எடுக்கணும். 100ன்னு வச்சுக்காதீங்க, 500க்கு 500. நான் டார்கெட் ஏற்கனவே எழுதி ஓட்ட சொன்னேன். எத்தனை பேர் ஓட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களோட டார்கெட் வந்து 500 வைங்க. அது முடியல அப்படின்றது அடுத்தபட்சம். ஆனா நம்மளோட இலக்கு 500 தான். ஏன்னா அதுதானே நமக்கு கொடுக்குற மார்க்கு. நான் ஏற்கனவே சொல்லுவேன்ல, சாக்லேட் கொடுக்குறாங்க, 500 சாக்லேட் கொடுக்குறாங்கன்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். கொடுங்க 501 கூட கொடுங்க அப்படிதானே சொல்லுவோம். அப்ப நம்ம கொடுக்குற அந்த 500 மார்க்கு நம்ம எதுக்கு பாதி யாருக்கு கொடுக்கணும்? கரெக்ஷன் பண்ற டீச்சருக்கோ இல்ல எக்ஸ்டர்னலுக்கோ யாருக்கும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அது நம்ம மார்க், அது நமக்கு தான். டார்கெட் பண்ணி படிங்க, சூப்பரா படிங்க. எல்லாரும் டேலண்டடான பிள்ளைங்க தான். கண்டிப்பா சூப்பரா மார்க் எடுக்க போறீங்க. இந்த ஹாப்பினஸோட படிங்க. கடைசியா நீங்க எழுத போறது பப்ளிக் எக்ஸாம். ஒரே எக்ஸாம் தான். அதுக்கப்புறம் வேற எக்ஸாம் இல்ல. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற எக்ஸாம் இல்ல. ஏன்னா ஃபைனல் எக்ஸாமே நீங்க ஸ்கூல்ல எழுத வேண்டிய ஃபைனல் எக்ஸாம் எழுதிட்டீங்க. ஓகேவா? சரி, நாளைக்கு வந்து நான் பிரசன்டேஷன் சொல்லித்தரேன். டைம் இருந்தா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல உள்ள எல்லா சம்ஸையும் ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதுல உள்ள எல்லா சமையுமே பார்த்துட்டு வாங்க டைம் இருக்கும்போது. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து டைம் இருக்கும்ல, அந்த டயத்துல பாருங்க போதும். நீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி இப்ப போயிட்டு எல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப எக்ஸாமுக்கு படிங்க. நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு இருக்கிற டயத்துல படிச்சா போதும். ஓகேவா? சரி, வேற எதுவும் கேட்கணுமாமா என்கிட்ட? இளம்பிரியா நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆரம்பிச்சிட்டேக்கா. சரி. தாரகா பாருங்க, இளம்பிரியன்லாம் நான் சொன்னா கேக்குறாங்க. சாப்பிடுறோம்க்கா. சாப்பிடுறீங்களா? சரி, நான் அம்மா கிட்ட கேக்குறேன். மத்தவங்க எல்லாம் நல்லா சாப்பிடுறீங்களா? எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறோம்க்கா. அதே மாதிரி லாஸ்ட் டயத்துல, அதாவது இந்த வரக்கூடிய இதுல இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, நைட்ல வந்து வெளியில இருந்து ஃபுட் வாங்கிட்டு வந்து சாப்பிடுறது முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதான் வந்து நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போகும். அந்த பனிக்காலம் அந்த இது முடிஞ்சு இப்படி சம்மர் ஆரம்பிக்கிற அந்த டைம் கரெக்டா எக்ஸாம் வர டைம் நிறைய பிரச்சனை வரும். ஃபீவர் அன்னைக்கு முதல் நாள் கூட ஃபீவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா. அதனால முடிஞ்ச அளவு பாதுகாப்பா இருங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது. அப்படியே வந்தாலும் தாங்க அளவுக்கு உங்க உடம்புல சக்தி இருக்குன்னு நல்லா அதுக்குதான் இப்பவே சாப்பிட்டு வச்சுக்கோங்க. வெளி ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க. கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணுங்க. அப்புறமா முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு நல்லா ஆரோக்கியமா இருங்க. முடிஞ்சா சுட தண்ணியே குடிங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க. ஓகே, வேற எதுவும் கேட்கணுமா? அக்கா சொல்லுங்கப்பா. நாளைக்கு எங்க ஸ்கூல்ல ஆனுவல் டேக்கா. சூப்பர். எக்ஸாம் கிடையாதா? கிடையாதுக்கா. கிடையாதா? என்கிட்ட சொல்லவே இல்லையா யாரும்? அவங்கள சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தா மறந்துட்டேன்க்கா. சரி சரி. நீங்களாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா, வேடிக்கை பார்க்க போறீங்களா? அதாவது ஈவென்ட்ல கலந்துக்கிறீங்களா இல்ல சும்மா பார்க்க போறீங்களா?
10th 11th 12th கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? சரி. நீங்களாம் வீட்டுக்கு வந்துருவீங்களா அங்கே இருப்பீங்களா? அக்கா நாங்களாம் அங்கதான்க்கா இருப்போம். அங்கதான் இருப்பீங்களா? அப்ப கிளாஸ்க்கு வர மாட்டேன்றதுதான் அப்படி சொல்றீங்களோ? இல்லக்கா சாயந்தரம் வந்துருவோம் 4:30க்குலாம். சரி சரி. காலையிலே வைக்கிறாங்களா ஆனுவல் டேனா? ஆமாக்கா பக்கத்துலதான் வைப்பாங்க எங்க ஸ்கூல்ல. ஓகே ஓகே ஓகேமா. சரி அப்ப நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்க. வேடிக்கை மட்டும் பார்க்க வச்சு அமுச்சு விட்டுருவாங்கக்கா. இத்தனை வருஷம் நீங்க செலிப்ரேட் பண்ணீங்களா? லாஸ்ட் 1 வருஷம் மத்தவங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டோம். வேடிக்கை பாருங்க. அதுக்கு நீ எதுலயுமே சேர்த்துக்க மாட்டாங்கக்கா. கீழே அவங்க ஒரு பிரேயர்னா கூட நீங்க மேல போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? உங்களுக்கு அவங்க நிறைய படிக்கிறதுக்கு டைம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். டைம் இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்களா? அதுக்குதான். சரிம்மா. ஓகே. வேற எதுவும் சொல்லணுமா கேட்கணுமா? சுபாஷ் நீ எதுவும் பாடுறீங்களா? அப்படியே சுத்தி என்கிட்ட வந்துருங்கக்கா. என்னம்மா வாய்ஸ் கேட்கல? பாட போறீங்களா? ஏதோ சொன்னீங்க எனக்கு கேட்கல. சரி ஓகேம்மா. அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். எல்லாரும் நாளைக்கு வந்துருங்க. நாளைக்கு எதுவும் உங்களுக்கு நான் டெஸ்டோ ஹோம்ஒர்க்கோ கொடுக்கல. வாய்ப்பு இருக்கிறவங்க நாளைக்கு ஆனுவல் டே தான்க்கா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்றீங்களா? நீங்களாம் வேணா காலையில சீக்கிரமா எழுந்துச்சு கிராஃப் ஒன்று, ஜாமெட்ரி ஒன்று, ஒரு தியரம் ஒன்று, ஒரு 1 மார்க் டெஸ்ட் அந்த மாதிரி நீங்களே எழுதி அனுப்பலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சுட்டு வர சொல்லிருக்கேன். படிங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம். எல்லாருமே ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு வந்துருங்கம்மா. நாளைக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நிறைய क्वेश्चन கேட்பேன். ஓகே. Thank you. Bye bye. Good night. தேங்க்யூக்கா. Thank you, ma. Thank you, அக்கா. Thank you, ma. Thank you.